இந்த வாழ்க்கை என்று சொல்றது அவ்வளவு இலகுவானது இல்லைன்றதை என்றைக்கு நாங்கள் எல்லாருமே புரிஞ்சு கொள்வோம் அப்படின்னு சொன்னால், எங்களோட வயசு ஒரு டீனேஜை தாண்டி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகருகின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு இலகுவானது இல்லைன்றதை நாங்கள் எல்லாருமே உணர்ந்து கொள்வோம். காரணம் என்னென்னு சொன்னால், இந்த லைஃப்பில் டீனேஜ் வரும் வரைக்கும் நாங்கள் எங்களோட பேரண்ட்ஸுன்ற கண்ட்ரோலுக்குகள் இருப்போம். டீனேஜ் வந்த பிறகு அந்த கண்ட்ரோலை தாண்டி நாங்கள் இன்னொரு அடுத்த கட்ட படிக்கு நகர வேண்டிய ஒரு தேவை கடப்பாடுங்களுக்கு வந்து சேரும். ஏனென்று சொன்னால், நாங்கள் எங்களோட சொந்த கையில் நிற்கணும், சொந்த காலில் நிற்கணும் என்ற தேவை வரும். ஏனென்று சொன்னால், 18 வயசு வரைக்கும் அம்மா அப்பாட்ட காசு வேண்டி நாங்கள் படிச்சிருப்போம், காசு வேண்டி நாங்கள் டூர் போயிருப்போம், காசு வேண்டி நாங்கள் பீச் சுற்றி இருப்போம். ஆனால் அந்த வயசு கடந்த பிறகு எங்களுக்கு அந்த எவ்வாறு அவங்களோட காசு வேண்டுறது, எவ்வாறு அவங்களோட காசுலேயே நாங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு கொள்வது என்ற ஒரு யோசனை எண்ணம் எங்களோட மனசில் வரும். உண்மையும் அதுதான். அதுக்கு பிறகான வயசில் நாங்கள் காசு வேண்டதும் இயலாத ஒரு காரியம்தான். ஏன்னு சொன்னால், நாங்கள் அடுத்த கட்ட படிக்கு நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கீங்களா, எங்களோட தேவைகள் நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை கடப்பாடுங்களுக்கு அந்த வயசில் வந்துடும். அதனால் நாங்கள் எங்களோட அடுத்த கட்ட பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம். அப்பைக்கு தான் எங்களுக்கு விளங்கும் எங்களோட வாழ்க்கை என்று சொல்கிறது எவ்வளோ கடினம், எங்களோட அம்மா அப்பா எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது. நாங்கள் ஒரு வாழ்க்கை என்ற ஒரு படிக்கில் நாங்கள் எங்களை சொந்த காலில் வாழ வேண்டிய கடப்பாட்டுக்களை போய்களை தான் எங்களுக்கு எல்லாமே விளங்கும். சரியா? அதனால் வாழ்க்கை என்று சொல்கிறது அழகானது இல்லை. வாழ்க்கை என்று சொல்கிறது அழகாக்கப்படுறது ஒவ்வொருத்த கையிலேயும் தான். அந்த வாழ்க்கையை அழகாக்கப்படுற விஷயம் ஒவ்வொருத்த கையிலேயும் தான் இருக்குது. எனவே வாழ்க்கையை ரசித்து வாழுங்கோ, வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்கோ, உங்களோட சொந்த காலில் நிற்கக்கூடிய மாதிரி வாழுங்கோ. இன்னொருத்தர் உங்களை தாழ்த்தக்கூடிய மாதிரி வாழாமல் இன்னொருத்தர் உங்களை தூக்கி கதைக்கக்கூடிய அளவுக்கு வாழுங்கோ. இன்னொருத்தர் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு இன்னொருத்தர் பொறாமப்படுற அளவுக்கு வாழுங்கோன்றது தான் என்னோட கருத்தாக அமையுது.